ஹலோ மக்களையுமே 5ஆம் தேதியோட சலங்கையில ப்ரோமோ ரிவ்யூ பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. அப்படியே நம்ம சேனல் சீரியல் கிட்ட சப்ஸ்கிரைப் வந்து வழியில துடிச்சிட்டு இருக்காங்க. இடுப்பு வழியில அவங்க சோஃபால படுத்துருக்காங்க. உடனே இவர் வராரு. சரி வந்து நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கத்தி விடுறாங்க. அதுக்கடுத்து சரி நான் இப்பவே போய் மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு சரி உடனே கிளம்புறாரு. உடனே அதுக்கடுத்து டே சரி ஹெல்ப் பண்ணி தொலை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க பாட்டு போயிட்டு சரி போயிட்டு ஹெல்ப் பண்ணாம ஒன்றும் பண்ணாம அவர் பாட்டு உட்காந்து பெட்ல உட்காந்து போனை பார்க்க போயிடுறாரு. உடனே இவங்க வழியில ஐயோ அம்மா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு துடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க நட்சத்திரா. உடனே அதுக்கடுத்து அவங்க அப்படியே சோஃபால இருந்து மெதுவா எந்திரிச்சு வந்து இங்க சரி பெட்ல படுக்கலாம் அப்படின்ட்டு வராங்க. வரும்போது பார்த்தா விழுற மாதிரி வர்றாங்க. உடனே சரி போய் அப்படியே தாங்கி பிடிக்கிறாரு. ஒரு ரொமான்ஸ் தான் 2 பேத்துக்கும். அப்புறம் வந்துட்டு பிடிச்சி இதுக்குதான் நான் முதல்ல உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன், பெருசா இது வேண்டாம் அது வேண்டாம் கத்த மட்டும் தான் உனக்கு தெரியும், இப்ப கீழே விழுந்தா இன்னும் தானே உனக்கு அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து திரும்பியும் நட்சத்திரா பிடிச்சி திட்டிட்டு இருக்கிறாரு. உடனே அதுக்கடுத்து பேசாம போய் முதல்ல என்ன பெட்ல உட்கார வைடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே பெட்ல போயிட்டு அப்படியே போய் விழுந்துடுறாங்க, அப்படியே போய் படுத்துடுறாங்க. அதுக்கடுத்து ஆயில்மெண்ட் எடுத்து சரி வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ற தடை விடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உன் வேலையை மட்டும் பாரு, நான் உன்கிட்ட உதவி கேட்டேனா என் வழியை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ எனக்கு வலிக்குதுன்னு சொல்லி சிரிக்கிறவன் தானே நீ எல்லாம் ஒன்றும் பேச தேவையில்ல அப்படின்னு சொல்லி இவங்க நட்சத்திரம் வந்து திரும்பியும் செடியை பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து சரி வேணானா போ, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பியும் போய் நான் வேணா மாமா கிட்ட சொல்றேன் அப்படின்னு திரும்ப அதே சொல்லி மிரட்டாதடா முதல்ல இனி அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த டப்பால இருந்து முதல்ல ஆயில்மெண்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எடுத்து போடுறாங்க. இவங்க நட்சத்திரவே அவங்க கையில ஆயில்மெண்ட் எடுத்து பின்னாடி தேய்ச்சி பாக்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. இவங்க ஒரு தினுசா படுத்துட்டு ஒரு தினுசா தடவுறாங்க, அது முடியவே இல்லை. ஏன்டா பார்த்துட்டே தான் இருப்பியா, ஹெல்ப் பண்ணணும்னு கூட கொஞ்சம் காமன் சென்ஸ் கூட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி திரும்பியும் சரி திட்டுறாங்க நட்சத்திரா. நான் தானே இதுக்கு தானே நான் முதல்ல நான் உன்னை தேய்ச்சி விடவான்னு கேட்டேன், பெரிய இவளாட்ட வேணான்ட்டு இப்ப எதுக்கிட்டு இப்படி சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப நட்சத்திர கையில இருந்து அந்த ஆயில்மெண்ட்டை வாங்கிட்டு இவரே தேய்ச்சி விடுறாரு. தேய்ச்சி விடும்போது பார்த்தா இவருக்கு கொஞ்சம் மனசு மாறுது, அப்படியே ரொமான்ஸ் எல்லாம் வருது. உடனே அதுக்கடுத்து இவர் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்டா சரி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப்னு சொல்லிட்டு திரும்ப கண்ட்ரோல் ஆயிடான்னு சொல்லிட்டு இவங்க நட்சத்திரத்தை தடை விட்டுட்டு இருக்கிறாங்க. நட்சத்திரமும் அந்த சைடு பார்த்தா அவங்களும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏதோ சரி வந்து அவருக்கு பிடிச்சி பண்ற மாதிரி சரி வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து இவங்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து நட்சத்திரம் பார்க்க போறாங்க. உடனே திட்டி விடுறாங்க, இப்ப எதுக்குடா என் மூஞ்ச பார்க்க வந்துட்டு இருக்க, போய் தேய்ச்சி விடுறா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி சரி கோவப்படா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இவர் வந்து தேய்ச்சி விட்டுட்டு இருக்காரு. இவருங்க பார்த்தா இங்க கோயில்ல வந்து இறங்குறாங்க. இங்க பார்த்தா இவங்க ஆட்டோல கோயிலுக்கு வராங்க, வந்து இறங்குறாங்க. கோயில் வாசல்ல யாரு சாரதாவும் பூமியும் வந்து இறங்குறாங்க. உடனே கேபி பார்த்தா அவர் மேலதான் நிக்கிறாரு. உடனே இறங்கினோடனே இவங்க கேபியை பாத்துறாங்க. சாரதா என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறோன்னு இவங்க 3 பேரும் ஒரு படிக்கட்டுல உட்காந்து 3 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து இன்னைக்கு மீரா வந்தாமா, எனக்கு எங்க நான் ககன் கிட்ட மாட்டிக்கிட்டோன்னு பயமா இருந்துச்சுமா, அதுக்காக தான் நான் திரும்பி கால் பண்ணேன். ஒருவேளை ககனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு நான் உயிரோட இருக்கிற உண்மை தெரிஞ்சு உங்களையும் மாட்டி விட்டுட்டோம்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தோம்மா. இங்க இருக்கிற ஒரு நிமிஷமும் எனக்கு பயமா இருந்தது, ககன் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டானே என்ன ஆச்சுன்னே தெரியல, நீங்க வேற வர லேட் ஆச்சு, நீங்க வர லேட்டானதுல பிரச்சனை இல்லை எனக்கு, ஆனா ககன் கிட்ட தெரிஞ்சிட்டோன்னு நினைச்சுதான் நான் அதை நினைச்சுதான் பயந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பூமி கிட்டே சாரதா கிட்டே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து மீரா வந்ததே சொல்றாங்க. இந்த மாதிரி மீரா வந்தா அவ வந்து குங்குமமே வச்சுக்கல, எனக்கு அவ ஏமாத்துறேன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப வலியா இருக்கு, அவளை ஏமாத்தி இருக்க கூடாது, நான் அவளுக்கு துரோகம் பண்றேன், நான் அவகிட்ட போயிட்டு வேணா உண்மையே சொல்லிடவா, இந்த உலகத்தோட பார்வையில நான் இப்போ செத்து போயிட்டேன், ஆனா நானும் இதுக்கு அடுத்து நான் எதுக்கு உயிரோட இருக்கணும் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு. உடனே பூமி வந்துட்டு ஐயோ மாமா, இப்ப போய் நீங்க மீராத்திக்கிட்ட நீங்க உயிரோட இருக்கிற உண்மையை மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையவே நான் செத்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேபியா அவர் சொல்லிக்கிறாரு. உடனே இவங்க சாரதா கோயில்ல இருந்துட்டு நீங்க என்ன மாதிரி வார்த்தைகளை பேசுறீங்க, நீங்க விளையாட்டுக்கு கூட இப்பெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கோவப்படுறாங்க கேபி கிட்ட. அதுதானே சாரதா உண்மை அப்படின்னு சொல்றாங்க. உடனே அதுக்கடுத்து பூமி சொல்றாங்க. அதுக்கடுத்து இவங்க சரி பிரசாதத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா தேங்காய் உடைக்கிறாங்க. இவங்க சாரதா வந்து அவங்க கையால தேங்காய் வந்து அந்த படியில உடைச்சிட்டு இருக்காங்க. உடைக்கும் போது பார்த்தா அவங்க கையில கீறிடுது, ரத்தம் வருது. உடனே கேபி வந்து பதறாரு, ஐயோ என்னாச்சு சாரதா என்னாச்சுன்னு பதறாரு. உடனே இவங்களை பூமி போய் மஞ்சள் எடுத்துட்டு வாமா அப்படின்றாங்க. மஞ்சள் எடுத்துட்டு வர்றாங்க. உடனே 2 கேபி வந்து சாரதா கையில போட்டு விடுறாங்க. 2 பேத்துக்கு ஒரு ரொமான்ஸ் தான். ஒன்னு அதுக்கு அடுத்து வந்துட்டு அவங்க 2 பேரும் வந்து சிரிச்சுட்டே சந்தோஷமா இருக்கிறாங்க. இதை பார்த்து பூமியும் வந்து ரொம்ப சந்தோஷமாவே இருக்கிறாங்க. உடனே அதுக்கு அடுத்து பூமி அத்தை இப்போ நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு அப்படின்றாங்க. என்னம்மா அப்படின்றாங்க. இப்போ வந்து அபூர்வா கேபி மாமா உயிரோட இருக்கிறது
தெரிஞ்சு போச்சு. இப்ப நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா கேபி மாமாவை வைக்க முடியாது. இப்ப கேபி மாமாவை நம்ம எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா பூமி, நான் அதை யோசிக்கவே இல்லை பாத்தியா, இப்ப எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி திருப்பி யோசிச்சுட்டே இருக்கிறாங்க சாரதா. அடுத்து பூமி வந்து சொல்றாங்க, நமக்கு இருக்கிற இப்ப பெரிய கவலையே மாமாவை இப்ப எங்க தங்க வைக்கிறது, அதுதான். மாமா தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே, இப்ப என்ன பண்றது, இந்த ஊர்ல எங்க வச்சாலும் நம்ம மாட்டிப்போம், கண்டிப்பா யாரு கண்டாவது பட்டுட்டா அவ்வளவுதான். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் மாமா ரொம்ப பாதுகாப்பா இருந்தாங்க, இப்ப நம்மளால அந்த ஹாஸ்பிட்டல்லையும் திரும்ப கேபி மாமாவை வைக்க முடியாது. ஏன்னா அபூர்வாக்கு நிறையவே டவுட் வந்துருச்சு, கண்டிப்பா அங்க ஏதாவது அவ நோட்டை விட்டுட்டே தான் இருப்பா, யாராவது ஆள் கூட போட்டு பாப்பா அங்க யாரும் இருக்காங்களா, கேபி இருக்காங்களா என்னன்னு தெரிஞ்சுக்க அவ ரொம்ப துடிப்பா. அதனால மாமாவை நம்ம ஹாஸ்பிட்டல்ல வைக்கிறது ரொம்பவே இது தப்பு அத்தை, கண்டிப்பா மாமா மாட்டிப்பாரு, இப்ப என்னத்த பண்றது அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து கேபி சொல்றாரு, நான் வேணா இந்த ஊரெல்லாம் விட்டு நான் ரொம்ப தூரமா போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே சாரதா இதை கேட்டு, ஐயோ நீங்க தூரமா போறதுக்கு நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், நீங்க ஏன் தூரமெல்லாம் போகணும், தூரமெல்லாம் போக வேண்டாம், ஆல்ரெடி நாங்களே வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கோம், இன்னும் நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா நான் இங்க என்ன பண்ணுவோம், எங்க நிலைமை நினைச்சு பாத்தீங்களா, தூரமெல்லாம் ஒன்னும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே பூமி, அப்ப எங்க தான் வைக்கிறது, இப்ப என்ன பண்றது மாமாவை, எங்க ஒரு நல்ல பாதுகாப்பான இடமா இருக்கணும், நமக்கும் தெரிஞ்ச இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே சாரதா சொல்றாங்க, ககனோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்க நாங்க எப்பவாவது தான் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போவோம், நம்ம ஏன் மாமாவை அங்க வைக்க கூடாது அப்படின்னு கேக்குறாங்க. அவனே பூமி சொல்றாங்க, அத்தை இந்த ஐடியாவை நீங்க முதல்ல எல்லாம் சொல்லியிருக்கணும், நீங்க ஏன்னு இவ்வளவு லேட்டா சொல்றீங்க, அதுதான் அத்தை நல்ல இடமா இருக்கும், அதுவும் நமக்கு தெரிஞ்ச இடமா இருக்கும், அங்க பாதுகாப்பா இருப்பாரு மாமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க அத்தை சொன்ன மாதிரி நீங்க அங்கேயே போயிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தா சரச்சந்திரா வந்து மாசா என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து கார் எடுத்துட்டு ககன் வீட்டுக்கு வராரு. அதாவது அவர் ககன் பூமி கிட்ட பேசி ககனை வந்து இந்த பிண்ட பூஜை பண்ண வைக்கிறதுக்காண்டி. ஆனா வீட்டுல வந்து பூமி சாரதாவும் இல்லவே இல்லை, ககன் தான் இருக்கிறாரு. உடனே அவர் வாசல்ல வராரு, வந்து வீட்டுக்குள்ள வரவா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. திரும்ப வீட்டுக்குள்ள வராரு, வந்துட்டு கதவு கிட்ட வந்து நிக்கிறாரு. அந்த கதவு கிட்ட ஆல்ரெடி பூமியை வந்து அவர் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளி விட்டார்ல, கீழே தள்ளி விட்டார்ல, அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இல்ல நினைச்சு பார்த்து இப்போ காலிங் பெல் அடிக்கவா வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கிறாரு. திரும்ப காலிங் பெல் அடிக்கிறாரு. வீட்டுலதான் சாரதாவும் இல்ல பூமியும் இல்ல, ககன் தான் இருக்கிறாரு. திரும்ப ககன் வந்து மாடி படிக்கட்டுல இருந்து இறங்கி வராரு. இறங்கி வந்து அப்படி 2 பேரும் எதிர பாத்துக்கிறாங்க. ககனும் வந்து ககன் தான் வந்து கதவை திறக்கிறாரு. உடனே சரச்சந்திரா வந்து வாசல் வெளியே நிக்கிறாரு. சரச்சந்திரா வந்து கதவை தட்டுறாரு. உடனே ககன் வந்து கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தோன்னே 2 பேத்துக்குமே ஷாக்கு. இவரு சரச்சந்திரா வந்து பூமி தான் கதவை திறப்பாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இவரு சரச்சந்திரா பார்த்தோன்னே உடனே இவரை ஒண்ணுமே பேசாம, பூமி ஒன்னும் வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கதவை அடைச்சிருவாரு. ஏய் நில்றா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒன்னும் பூமியை பார்க்க வரல, நான் உன்னை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு சரச்சந்திரா. என்னவா, என்னதுக்கு பார்க்கணும், என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்க உனக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதுக்கடுத்து இவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி, ஏய் உங்க அப்பா தானடா இறந்துருக்காரு, அவருக்கு பிண்டப்பிரதானம் நீ தான்றா மூத்த பையன், நீ தான்றா செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சரச்சந்திரா சொல்றாரு. அதுக்கிட்ட ககன் வந்து, ஓ இப்ப என்ன நீ உங்க பையனோட உங்க பொண்ணுக்கு வந்து மாமா அந்த ஸ்தானத்துல வந்து என்கிட்ட கேக்குறீங்களா அப்படின்னு வந்து இவரு சண்டை போட்டாரு. இதே உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி இவரு சரச்சந்திரா வந்து ககனை திட்டுறாரு. நீ தானடா மூத்த பையன், அப்ப நீ தானே அந்த கடமையை பண்ணணும், நீ தானே அவருக்கு கேபியோட மூத்த பையன், நீ தானே அந்த கடமையை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. ஓ யாரு பையன், நீ எந்த முறையில வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து திரும்ப சரச்சந்திரா பிடிச்சி திட்டுறாரு. 2 பேரும் இப்படி வாக்குவாதம் ஆகுது. நான் இதுக்கு செய்யணும், நான் சின்ன பையனா இருக்கும் போதே அவர் செத்து போயிட்டாரு, அப்ப செத்து போனவருக்கு நான் இதுக்குடா இப்போ பிண்ட பிரதா செய்யணும், நாளா எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கடுத்து இவங்க உடனே சரச்சந்திராவும் திரும்ப வந்து ககன் கிட்ட வந்து எவ்வளவோ 2 பேரும் அதுக்கடுத்து வாக்குவாதம் ஆகுது 2 பேத்துக்கும். அதுக்கடுத்து கடைசியில வந்துட்டு ககன் வந்து, நான் கண்டிப்பா பிண்ட பிரதானம் வந்து அந்த கேபிக்கு செய்ய முடியாது, உன்னால என்ன பண்ண முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விட்டுறாரு. உடனே இவரும் சரச்சந்திரா வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாரு. இங்க பார்த்தா இவங்க நட்சத்திராவும் இவங்களும் வந்துட்டு, நட்சத்திரா வந்து வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. திரும்பியும் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மருதானியில வந்து அவங்களை ஹெல்ப் பண்றங்க பேர்ல வந்து தப்பா வந்து எக்ஸசைஸை பண்றாங்க. எக்ஸசைஸுங்கிற பேர்ல எக்ஸசைஸே பண்ண தெரியல மருதானியலைக்கு, பிசியோதெரப்பி பண்றங்க பேர்ல சும்மா அவங்க இஷ்டத்துக்கு கையை கால் பிடிச்சி இழுத்து அவங்களுக்கு இன்னும் ரொம்ப வலியை வந்து அதிகரித்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆக்கிடுறாங்க நட்சத்திராவை. உடனே அதுக்கடுத்து இவங்க மருதானியில போட்டு நட்சத்திரம் திட்டிட்டு இருக்காங்க. உனக்கு இது கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா, இதுக்கு தாம நான் முதல்ல சொன்னேன், நீ முதல்ல அந்த செடியை வச்சு பண்ண சொல்லியிருக்க வேண்டியதானே, டாக்டரும் அப்படிதானே உன்கிட்ட சொன்னான், இரு நான் உன்னை அம்மா கிட்ட சொல்றேன், அம்மான்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொரு இடமா பிடிச்சி விடுறாங்க. இவங்க வந்து அம்மான்னு கத்துறாங்க. உடனே மருதானியில, நீ எப்போ மம்மி தானே சொல்லுவ, இன்னைக்கு என்ன அம்மான்னு கூப்பிடுற அப்படின்னு, நீ படுத்துற டார்ச்சர்ல நீ உயிரை வாங்கிட்டு இருக்க மருதானியில அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு நல்லா பிடிச்சி திட்டிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல செரி வருவாரு. செரி வந்தோடனே மருதானியில வந்து, டே இவளுக்கு ஏதோ டீ போடணுமாமாண்டா,
தெரப்பி பண்ணணும், தெரப்பியை தப்பாக சொல்லுவாங்க, டீ தெரப்பிங்குவாங்க. அது டீ தெரப்பி இல்லை மருதாணியில், ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதை நீ பண்ணி விடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு. இப்போ நான் பண்ணாலுமே அதுதான் நட்சத்திரக்கு பிடிக்காது. நான் எதுக்கு பண்ணணும், நான்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரும் நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு போயிடுவார். உடனே அதுக்கடுத்து வந்துட்டு அவன்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல பிபி நீ சொல்லு பேபி அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியில் வந்து நட்சத்திர கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். நீ சொல்லு பேபி உனக்கு சரியாகணும்ல, சரியாகணும்னா அதுக்கு அவன் வந்து பண்ணாதானே சரியாகும், நீ அவன்கிட்ட சொல்லு, நீ அவனை ஒரு வாட்டி கூப்பிட அவன் வந்துடுவான் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே இவன் நான் கூப்பிட மாட்டேன்ட்டுருவான். உடனே சரி வந்து அந்த ரூம் ஓட்டி கிளம்பி போயிடுவான். போனோன்னே சரி அப்படின்னு கூப்பிடுவான். உடனே சரி வந்து திரும்ப வந்து அவளை வந்து தூக்குற மாதிரி தூக்குவான். தூக்கிட்டு என்னமோ ரெண்டு சைடு திருப்புவான். அதுக்கடுத்து நட்சத்திரக்கு வந்து ஃபுல்லாகவே சரியாயிடும். சரியானோன்னா அதுக்கடுத்து என்ன சரியாயிடுச்சா, நன்றி மறக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இதுக்கு தான் முதல்ல என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தா முதலே முடிஞ்சிருக்குமா, தேவையில்லாமல் இவ்வளோ நேரம் வலி அனுபவிச்சிருக்க வேண்டாமா அப்படி இப்படின்னு நட்சத்திர கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. உடனே இவர் எப்படியோ உனக்கு சரியாயிட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். உடனே என்ன பேபி உனக்கு சரியாயிட்டா இப்போ அப்படின்னு சொல்லி மருதாணியில் வந்து கேட்டுட்டு இருக்கோம். உடனே இவங்க இவ்வளோ நேரம் நீ எனக்கு என்ன பண்ணுற, ஒரு ஃபிசியோதெரப்பி கூட உனக்கு ஒழுங்காக பண்ண தெரியல, இரு உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை துரத்திட்டு அடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா கேபியும் சாரதாவும் அவங்க வீட்டில் வந்துட்டு அந்த வீடு ஏதோ ஒரு குடோன், அதாவது ஏதோ ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி ஏதோ ஒரு ரூம் இருக்கும்ல, அந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. போயிட்டு வீடை திறப்பாங்க. அது பார்த்தா அது சின்ன வீடா, அழகான வீடா, நல்ல கிராமத்து வீடு மாதிரி நல்ல அழகானதாக இருக்கும். அந்த வீடை பார்த்தோன்னா இவர் வந்து நான் கூட ஏதோ குடோன் மாதிரி ஏதோ ஒரு ரூம் இருக்கும்னு நினச்சேன் சாரதா. ஆனால் இந்த வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது. அதாவது டிவி பார்க்குறதுக்கு டிவி இருக்குது, சமைக்கிறதுக்கு கேஸ் இருக்குது, சமைக்கிறதுக்கு பாத்திரம் இருக்குது, சமைச்சிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம், படுத்து தூங்கிக்கலாம், இதில் எத்தனை பேர்னாலும் தங்கிக்கலாம் போலியே, இவ்வளோ பெரிய வீடு இருக்கும் நான் எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வியந்துருவார் கேபி. ஒன்னே பூமி வந்து சொல்லுவாங்க இதுதான் நல்ல வீடு, இங்கே தான் இருக்கணும், ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு சாரதா சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா இந்த வீட்டுக்கு மொத்தம் 2 சாவி இருக்குது, ஒரு சாவி நம்மக்கிட்ட இருக்குது, ககன் வந்து எப்போ வேணாலும் இந்த வீட்டுக்கு வருவான், அடிக்கடி இந்த வீட்டுக்கு வருவான் அப்படின்னோன்னா கேபி வந்து பயந்துருவாங்க. ஐயோ ககன் இந்த வீட்டுக்கு வருவானா, அப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், நம்ம வேறு ஏதாவது நல்ல வீடாக பார்த்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவார். உடனே அதெல்லாம் இருங்க அத்தை, நீங்கள் எதுக்கு இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் நமக்கு தெரியாமல் எப்படி வரப்போறாரு, வந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பூமி வந்து அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க திரும்ப சாரதாவை. உடனே அதுக்கடுத்து சரி மாமா நீங்கள் வந்து முதல்ல சோஃபாவில் உட்காருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது குடிக்க எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடிக்க போவாங்க. உடனே சாரதா சொல்லுவாங்க அங்கே கேஸ் இல்லைம்மா, கேஸ் தீர்ந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து கேஸ் கூட நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி தரேன், உங்களுக்கு அப்பப்போ டீ காஃபி வேணுன்னா கூட நீங்கள் போட்டு குடிச்சிக்கலாம், அதனால நான் கேஸும் உங்களுக்கு நான் இங்கே எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க சாரதா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. திரும்ப பூமியை வந்து தனியாக மீட் பண்ணி சாரதா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி என்ன ஏன் நீங்கள் மாமாவை இன்னும் ரொம்ப பயம்படுத்திட்டே இருக்கிறீங்க, ககன் மாமா எங்கே இங்கே வரப்போறாரு, வந்தால் நமக்கு தெரியாமல் எப்படி வரப்போறாரு. இல்லை பூமி நான் உண்மையை தானே சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு 2 சாவி இருக்குது, ஒரு சாவி நம்மக்கிட்ட இருக்குது, இன்னொரு சாவி ககன் கிட்டே இருக்காம திடீர்னு வந்து பார்த்துட்டானே என்ன பண்ணுறது அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் வரமாட்டாங்க, நம்ம என்ன காலம் ஃபுல்லாக மாமாவை இங்கே வச்சுக்க போகிறோம், எப்படியும் அந்த அபூர்வாக்கு எதிரான அந்த ஆதாரம் நமக்கு கிடைக்கணும், அந்த எஸ்ஐ சூர்யா வந்து நம்ப வைக்கணும். இந்த 2ம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கடுத்து மாமா தைரியமாக வெளியே வரலாம், எங்கேனாலும் வரலாம். அதுக்கடுத்து என்ன பிரச்சனை நடக்க போகுது மாமாக்கு, நீங்கள் மாமாவை சொல்லி எதுவும் பயன்படுத்தாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. கேபிக்கு கொடுத்துட்டு மாமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இங்கே ககன் மாமாலாம் வரமாட்டாங்க, நீங்கள் தைரியமாக இருங்க, அதுவும் இல்லாமல் இந்த வீடு தான் உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும், ஏன்னா இங்கே தான் வந்து சாப்பாடு எல்லாமே இங்கேயே செஞ்சுக்கலாம். இப்போ நானும் அத்தையும் உங்களுக்கு சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வர மாதிரின்னா அதை கண்டிப்பாக அபூர்வா யாராவது ஆளை விட்டு பார்த்து கண்டுபிடிச்சி அப்புறம் உங்களை நீங்கள் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிருவா, வேற எந்த இடத்துல போனாலுமே நீங்கள் மாட்டிக்குவீங்க, இந்த வீடுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்களே நினச்சாலும் நீங்களே சமைச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், நீங்கள் டிவி வேணுன்னா பார்த்துக்கலாம், வெளியே போகிறதுக்கு எந்த தேவையும் இல்லை, யாரை பார்த்தும் பயப்பட தேவையில்லை, நீங்கள் நிம்மதியாக இங்கேயே இருக்கலாம், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராதுன்னு சொல்லி பூமி வந்து நீங்கள் இதே வீட்டில் பத்திரமா இருங்க மாமா அப்படின்னு சொல்லி கேபிக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த நேரத்தில் இவங்க இப்படி 3 பேர் பேசிகிட்டு இருக்க போது பார்த்தா இவங்க அபூர்வா வீட்டுக்கு அப்போ தான் சரச்சந்திரா வந்திருப்பாரு. உடனே அவர் வந்துட்டு அபூர்வா உடனே என்ன மாமா என்னாச்சு, பூமி ஒத்துக்கிட்டாளா, இப்போ பூமி வந்து ககன் கிட்ட பேசுறேன்னு சொன்னால, நீங்கள் பூமி கிட்ட பேசுனீங்களா, என்னாச்சுன்னு சொல்லி அபூர்வா ஒன்று கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு சரச்சந்திரா சொல்லுவார் நான் பூமியை அந்த வீட்டில் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து இல்லை நான் அந்த லூஸை தான் நான் பார்த்தேன், அந்த பைத்தியத்தை தான் பார்த்தேன், அவன் அப்பாவே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் பண்ண முடியாது இது பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட்டு என்னை அசிங்கப்படுத்தி தான் வந்திருக்கேன், இதுக்கு தான் அபூர்வா நான் முதல்ல அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு சொன்னேன், உன் பேச்சை கேட்டு நான் போனேன்ல அப்படின்னு சொல்லி திரும்பியும் அவர் வந்து அபூர்வா பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு சரச்சந்திரா. உடனே அதுக்கடுத்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கும்போது ககன் தான் அங்கே இருந்தால் பூமி அங்கே இல்லை, மாமா நான் உங்களை ககன் கிட்டையா பேச சொன்னேன், பூமி கிட்ட தானே பேச சொன்னேன், நீங்கள் எதுக்கு போய் ககன் கிட்ட பேசுனீங்க அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து இவங்க அபூர்வா வந்து இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள்
திரும்பி அவங்க எடுத்து சொல்லிட்டு இருப்பாங்க, இந்த பாருங்க நம்ம மீராக்கு பண்ண இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்குல்ல மாமா, அதுக்காக தானே நம்ம இவ்வளவு பண்றோம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா மீரா வந்து வீட்டுக்குள்ள வருவாங்க. அவங்க நெத்தியில குங்குமம் இருக்கும்ல, கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பாங்க, அப்பதான் குங்குமம் இருக்கும். அதை பார்த்தோன்னே சரச்சந்திரம் அப்புறம் ரொம்ப ஷாக் ஆயிடுவாங்க, இவன் நெத்தியில எப்படி குங்குமம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து கோயில் பிரசாதத்தை 2 பேருக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு எனக்கு கேபிக்கு வந்து அவங்க ககன் வந்து அந்த பிண்ட பூஜை பண்ணணும்ல, ஆத்மா சாந்தி அடையணும்ல, அது நிம்மதியா அந்த பூஜை நல்லபடியா நடக்கணும், அதுக்காக நான் கடவுள்கிட்ட இன்னைக்கு வேண்டிட்டு வந்திருக்கேன். என்னோட குறைய வேற யார்கிட்ட சொல்ல முடியும், கடவுள்கிட்ட தானே சொல்ல முடியும். இன்னைக்கு கொஞ்சம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கண்ணா. வேற என்ன பண்ண முடியும், நான் கோயிலுக்கு தானே என்னால போக முடியும், வேற யார்கிட்ட என்ன பேச முடியும். அந்த ககன் யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டான், ஆனா அவனாலதான் அந்த பூஜை பண்ணணும்னு இருக்கு, என்னதான் பண்றதுன்னு எனக்கு தெரியலண்ணா அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட நான் முறையிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விளக்கமா சொல்லிட்டு இருப்பாங்க. மீரா வந்து உடனே அதுக்கடுத்து நெத்தியில என்னதுமா அப்படின்னு சொல்லி அந்த குங்குமத்தை பத்தி கேட்பாங்க. நெத்தியிலையா குங்குமமா, ஏன் நெத்திலையா, வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்ணாடி கிட்ட போய் பார்ப்பாங்க. பார்த்து ஷாக் ஆயிடுவாங்க, இது ஏன் நெத்தியில எப்படி குங்குமம் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுமா, தெரியாது அண்ணா, ஐயோ அண்ணி இது எனக்கு தெரியாது அண்ணி, நான் பண்ணல, இது யாரு பண்ணான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சு அதுக்கடுத்து அது வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. போய் கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு வாஷ் மிஷினில் வந்து வாஷ் பண்ணிட்டு இருப்பாங்க நெத்தியை. ஐயோ சத்தியமாக சொல்கிறேன், இந்த குங்குமம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, நான் பண்ணலை, நீங்கள் என்ன நம்புங்க, கண்டிப்பாக நான் பண்ணலை, இந்த மாதிரி தப்பை நான் பண்ணுவேன் நீங்கள் நினைக்கிறீங்களாண்ணா, நான் இந்த தப்பை பண்ணலைன்னு சொல்லி இவங்க அழ ஆரம்பிச்சிருவாங்க மீரா. உடனே சரச்சந்திராவுக்கு வந்து ரொம்ப கில்ட்டியாயிரும், தான் கையால் தானே அந்த தங்கச்சி புருஷனை கொன்னோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் போய் உட்காந்து அழ ஆரம்பிச்சிருவாரு திரும்ப. மீரா இப்போ இப்படி இருக்கானா அதுக்கு நான் தான் காரணம், நான் மட்டும் அன்னைக்கு அவனை சுடாம இருந்திருந்தா இன்னைக்கு மீரா இப்படி இருந்திருக்க மாட்டா, நானே என் தங்கச்சி புருஷனை கையால் கொண்டுட்டேன், நானே என் தங்கச்சியை வாழ வைக்க வேண்டியவில்லை, நானே அவள் வாழ்க்கையை அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் இன்னும் ரொம்ப அழுதுகிட்டே இருப்பாரு. நீங்கள் பூமிக்கிட்ட ஒரு வாட்டி பேசுங்க, அவன் உங்கள் மேலே உயிரே வச்சிருக்காமாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து திரும்பியும் நீங்கள் பூமிக்கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே பூமி வந்து அவர் கால் பண்ணுவார். இந்த நேரத்தில் அவங்க வந்து அங்கே வீட்டில் தானே இருக்காங்க, கேபி சாரதா பூமியெல்லாம் அந்த வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க கால் எடுத்தோடனே ஐயோ மாமா அப்பா கால் பண்ணுறாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து நான் ஹலோ அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க அப்பா, சொல்லுங்க நான் சரச்சந்திரா பேசுகிறேன். ஐயோ அப்பா எனக்கு தெரியும்ப்பா, நீங்கள் எனக்கு கால் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை, நீங்கள் என்கிட்ட பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது கனவு மாதிரி இருக்குப்பான்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுவாங்க பூமி. அதுக்கடுத்து நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உன்னால வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் பூமி ஒன்னே நினச்சி பார்ப்பாங்க, கேபி இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு சடலத்தை வச்சுக்கும் போது நீ இந்த காலடி இந்த வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சேன்னா அன்னைக்கு என் உயிர் போயிடும்னு சொல்லியிருப்பீங்க, இப்போ நீங்களே என்ன வர சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, இப்போ நான் தானே உன்னை வர சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிடுவாங்க. பூமி வந்து ரொம்ப சந்தோஷத்தில் அப்பா என்னை வர சொல்லிட்டாரு, ஐயோ ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷத்தில் போவாங்க. உடனே அபூர்வா மைண்ட் வாய்ஸ், ஏய் நீ என்ன உங்கள் அப்பா கூப்பிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷத்தில் வரியா, இங்கே வாடி, இங்கே வந்து தாண்டி உனக்கு செக் பாயிண்ட் வச்சுருக்கேன், இங்கே வந்து நீ என்ன பண்ண போற, இதுக்கு அடுத்து நிரந்தரமாக நீயும் உங்கள் அப்பாவும் பிரிஞ்சிருவீங்க, நிரந்தரமாக உங்கள் அப்பா உனக்கு தூரமாயிருவாரு, அது தெரியாமல் நீ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கல, வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மனசில் அபூர்வா நினச்சிட்டு இருப்பாங்க. ஹாலில் பார்த்தா எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, சரச்சந்திரா, அபூர்வா, நக்ஷத்ரா, மருதானியல, மீரா, சரி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பூமி வர்றதுக்காண்டி பூமி ஆட்டோவில் ஏறி இங்கே வந்துருவாங்க. வந்து சரச்சந்திரா வீட்டில் இறங்கிடுவாங்க. இறங்கி அந்த அவனுக்கு கொடுப்பாங்க. ஐயோ மேடம் மிச்ச காசு என்கிட்ட சேஞ்ச் இல்லையே அப்படின்னா, நீயும் மொத்தமாக வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு வராங்க. இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு தெரிய போகுது, இந்த மாதிரி கேபிக்கு தான் பிண்ட பூஜை பண்ணுறதுக்கு தான் இவங்க கிட்ட உதவி கேட்க போகிறாங்கன்னு. இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்த சீரியலுக்கு தேர்வு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் சிறகடிக்க ஆசை பார்ப்பீங்க அப்படின்னாலும் அதுவும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு சந்திக்கிறேன். பை பாய்.